எங்க வந்திருக்கோம் நரேஷ்? நம்ம பெசன்ட் நகர்ல டேமன் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். நீங்க நருட்டோ ஃபேன்ஸா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா ராமன் என்ற ஒரு ஐட்டம் தெரியும். ஜப்பான்ல வந்து ஒரு பவுல்ல சூப்பி நூடுல்ஸ் பிளஸ் சிக்கனு போர்க்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ சிமிலரான ஒரு ஐட்டம் தான் இங்க நம்ம வாங்க போறோம். சிக்கன் டேமன் அண்ட் சிக்கன் பலோனிஸ் பவுல் 2 சொல்லியிருக்கோம். ப்ரைஸ் 250 வருது ஒன்று. அண்ட் பெரிய பெரிய சிக்கன் விக் சொல்லியிருக்கோம். எல்லாமே ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்கு. ஏன்னா குவான்டிட்டி பார்த்தா டீசெண்டாக இருந்தது. அவங்க கொண்டு வரதுமே அதே மாதிரி டெக்கரேட்டிவாக பார்க்க நல்லா இருக்கான்றது நான் இதை ஒரு 2 செகண்ட்ல காமிக்கிறேன். கைஸ் வந்துருச்சு, பார்க்க ரொம்ப கிராண்டா தான் இருக்கு. பவுல் சைஸை பாருங்க, கை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். உன் கையை பக்கத்துல ஒரு கை சைஸுக்கு இருக்கு பவுலு. இவன் கை கொஞ்சம் பெருசா இருக்கு. இங்க பாருங்க, மோமோஸ். அது என்னது? அது பலோனியா தான். இது சொல்ற இந்த டைலாக் நீயே சொல்லு. சொல்லு. இத்தருக்குமா அதான் நினைக்கிறேன். அதை பிரிக்க முடியலையே ஹேமந்த்னால. இப்ப சாப்ஸ்டிக்ல நம்ம ஹேமந்த் எப்படி சாப்பிடுறதுன்னு பண்ணி காமிப்பாரு, பாத்துக்கோங்க. சிரிக்கிறதுக்கு தயாராயிடுங்க மக்களே. சிரிப்பு அரக்கன் வந்திருக்காரு. கரெக்டா எடுத்த சுத்தனமே அத சுத்துறா. சூடாடா, அவ்வளவு சூடா. ஃபுட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணு நல்லா இருக்கான், சூப்பரா இருக்கான். டேமன் சும்மா பக்காவா இருந்தது. அதுவும் உங்களுக்கு இந்த கோல்டு ஜலதோஷம் எல்லாம் இருந்தா தாராளமா வந்து சாப்பிடுங்க, வேர்த்து கொட்டிடும். ஸ்பைஸ் ரொம்ப சாப்பிடாதவங்க அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்குங்க. நாங்க ஒன்று வாங்கினோம், அது ரொம்ப ஸ்பைசியா இருந்தது. இன்னொன்று பெட்டரா இருந்தது. உங்களுக்கு ஒரு ரசம் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் வரும், ஆனா பக்காவா இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களால ஒன்று ஃபுல்லாக சாப்பிட முடியாது, பெரியவங்க நாங்களே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். பட் யா, நல்ல ஒரு விஷயம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா. லோக்கல் ராமன் இந்த கிம்ச்சி ரெஸ்டாரண்ட் பக்கத்துல இருக்கு.